எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தார் மகாராஜா. முதுகு தேய்க்க உதவிய மகாராணியின் கண்ணில் இருந்து சொட்டு சொட்டாய் கண்ணீர் வழிந்து மகாராஜா முதுகிலே விழ, ஏனென்று கேட்டபோது சொன்னார் மகாராணி, மகாராஜா, மனிதனை தன்னிடம் அழைப்பதற்கு முன் இறைவன் 4 கடிதங்களை எழுதுகிறார். முதல் கடிதம் நரைமுடி, 2ஆம் கடிதம் மங்கி விடும் கண்கள், 3ஆம் கடிதம் சுருக்கம் விழும் நெற்றி, 4ஆம் கடிதம் கைகால் நடுக்கம். இந்த 4ல் மகாராஜா, உங்களுக்கு முதல் கடிதம் வந்துவிட்டது, உங்களது முடி நரைக்க ஆரம்பித்து விட்டது, ஆகவேதான் கண்ணீர் வடித்தேன். இதை கேட்டவுடன் மந்திரியை அழைத்து அரசு அலுவலை ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு போய் கடும் தவம் புரிந்து வரலாமா என்று யோசித்து மக்களுக்கு அறிவிக்க அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் மக்கள். மன்னர் மாளிகையில் மளமளவென்று கூடிவிட்டார்கள். மகாராஜா, நீங்கள் தான் எங்களின் முதல் தந்தை. நாட்டை விட்டு நீங்கள் காட்டுக்கு போய்விட்டால் இங்கே நாடு சுடுகாடாகி விடுமே. அது கூடாது, நீங்கள் இங்கேயே இருந்து ஆளுங்கள். நாங்கள் காட்டுக்கு போய் தவம் புரிந்து வரம் பெற்று வருகிறோம். கிளம்பி போன மக்கள் காட்டிலே கடும் தவம் புரிய கேள்விப்பட்ட கடவுள் அவர்கள் முன் தோன்றி கேட்டார், உங்கள் கோரிக்கை என்ன? எங்கள் மகாராஜா 100 வருடங்கள் நோயின்றி வாழ வேண்டும். மன்னரின் நிம்மதியே எங்கள் நிம்மதி. அப்படியே ஆகட்டும். வரம் தந்துவிட்டு மறைந்து விட்டார் கடவுள். மக்களும் மன்னரிடம் வந்து செய்தியை சொல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்த மகாராணி தான் காட்டுக்கு போய் கடும் தவம் புரிய வேண்டும் என்று அறிவித்தார். கேட்ட மக்கள், அடடா, மகாராணியின் ஆயுளை மறந்து விட்டோமே என்று வருந்த காட்டுக்கு போய்விட்டாள் மகாராணி. செய்தி கேட்டு கடவுள் தோன்ற சொன்னாள், கடவுளே, எங்கள் மகாராஜா மட்டும் 100 வருடங்கள் வாழ்ந்து என்ன பயன்? மக்கள் வாழ வேண்டாமா? மக்களின்றி நாடு ஏது, மன்னர் ஏது? எங்கள் நாட்டு மக்களுக்கும் 100 வருடங்கள் வாழும் வரம் வேண்டும். அதுவே யான் கேட்கும் வரம். மகாராணியின் பரந்த உள்ளத்தை பார்த்த கடவுள் வியந்து போய் வரம் தந்து விட்டார். உமது உயர்ந்த உள்ளமே உள்ளம். உமது மகாராஜாவோடு மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்வார்கள். அவர்களுக்காக வரம் தேடி தந்த மகாராணியாக நீயும் 100 ஆண்டு வாழ்வாய். செய்தி கேட்ட மக்களும் மகாராஜாவையும் மகாராணியையும் 100 ஆண்டுகள் நலமாய் வாழ வைத்தார்களாம். சமத்துவ சமதர்ம சமுதாய மனநிலையோடு. பாருங்க, இப்படியே நடக்குமாங்க? மன்னருக்காக மக்களும் மக்களுக்காக மன்னரும் மனம் ஒத்து வாழும் நாடே வளமான நாடு. தன்னலமற்ற தவங்களுக்கு வளமான வரங்களே வழிந்தோடும். உனது வாழ்வின் தராதாரமும் வாழ்வாதாரமும் உன்னை வாழ வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல, அடுத்தவரையும் வாழ வைப்பதில். இதுவே பயிர் செய் விதியாம். களம் பார்த்து காலம் பார்த்து பிறர் நலம் பார்த்து சுயநலம் பாராது விதையினை தேர்ந்தெடு, பயிர் செய். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இதுவே அவ்வை மொழி. ஆனால் இங்கே வரப்போ நெல்லோ அவ்வளவாக உயரக் காணோமே. குடிமக்கள் கண்ணில் நீர் வழிந்தால் கோன் நெஞ்சில் உதிரம் கொட்ட வேண்டும். அதுவே சிறப்பான ஆட்சி. குணமான எண்ணங்கள் குடிக்கு அழகு. குடியை உயர்த்தும் எண்ணங்கள் மட்டுமே கோனுக்கு அழகு. நினைவில் கொள்ளுங்கள், மக்களின் மானாவரியான வயிற்றெரிச்சல் அவதியால் பரந்துபட்ட உழைப்பு சுரண்டல் மன இறுக்கத்தால் முதலில் பாதிக்கப்பட போவது கொடுங்கோல் மன்னரே.